அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ இலங்கையில் நம்ம அந்த போராட்டத்தை நடத்துனது வந்து நம்ம பிற நாடுல போய் குடியேறிய தமிழர்கள் அந்த உரிமையை கேட்கல. நம்ம மலேசியாவிலேயோ சிங்கப்பூர்லையோ, மலேசியாவில் ஒரு தமிழர் பிரதம அமைச்சராக வர முடியாது, உறுதியாக வர முடியாது. சிங்கப்பூர்ல ஒரு தமிழர் அதிபராக வர முடியாது, உறுதியாக வர முடியாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வரலாம், அல்லது யாராவது உள்ளூர் ஊராட்சி அமைப்புகள் ஏதாவது இருக்கலாம். அது எத்தனை ஆண்டுகளாக இருக்கணும்? அவங்க இந்த வெறும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்குள் போய் குடியேறி வாக்குரிமை பெற்றவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் பல 100 ஆண்டுகளாக வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் அங்கு குடியேறியவர்கள். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு முன்பு ஒட்டுமொத்த ஆசியாவே உலகமே காலனி ஆதிக்கத்தின் கீழ் வெள்ளை ஆங்கிலேயர்கள் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த பொழுது இவர்கள் குடியேறியவர்கள், அல்லது அனைவரும் அங்கு வந்து குடியேறியவர்கள் தான். இப்போ நீங்கள் சிங்கப்பூர்ல மலேசியா எடுத்துக்கிட்டா அங்கே சைனர்கள் அதிகமாக இருக்காங்க. பல்வேறு நாடுகளில் இருந்து வந்து குடியமர்த்தப்பட்ட வெள்ளையர்களால் குடியமர்த்தப்பட்டவர்களால் நிர்வகிக்கப்படுகிற ஒரு அரசில் பங்களிப்பது என்பது வேறு, பங்களிப்பது உரிமை பெறுவது என்பது வேறு. தமிழ் நிலம் அப்படி இல்லை. இது பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு தனித்த தேசம், அது நம்முடைய தேசம். இது மாதிரியான ஒரு இலக்கண செறிவுள்ள மொழி, இது மாதிரியான ஒரு தொன்மையான எல்லா வகையான வளங்களையும் கொண்டிருக்கிற ஒரு நிலவமைப்பு உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேயோ மொரிஷியஸ்லேயோ